Hi friends, welcome back to SP Electronics. இன்னி நம்ம சேனல்ல பார்க்க போற இந்த வீடியோவில் EV லித்தியம் பேட்டரியோட ஒரு சின்ன சர்வீஸ் பத்தின அப்டேட் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்மேட்டிக் செல்லு, அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரிஸ்மேட்டிக் செல்லால் செய்யப்பட்ட ஒரு லித்தியம் பேட்டரி பேக். இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறது, அதாவது 48 வோல்ட் பேட்டரி பேக் இது. ஸோ இந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது என்ன கம்ப்ளைண்ட்டு, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக்கான சர்வீஸ் வீடியோ தான் இனி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பார்த்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் நிறைய டவுட்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சர்வீஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பண்ணுறேன் நான். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ப்ரிஸ்மேட்டிக் செல், அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் இருக்கும் செல்லு. இந்த ஒரு செல்லோட வோல்ட் அண்ட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட்டில் 30 AH வரும், அதாவது 30 AH வரும். 3.2 வோல்ட்டு 30 AH ஒரு செல்லு. மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 செல்லு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த பேட்டரி பேக்கில். ஸோ இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 16 செல்லில் ஒரு செல்லு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஆயிடுச்சு, அதாவது செத்து போச்சு. இதோட வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் மெட்டல் பாக்ஸில் வரும். அதை ஓப்பன் பண்ணி எடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் இந்த சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ நிறைய டெக்னீஷியன் வீடியோஸ் பார்க்குறாங்க, அவங்களுக்காக மட்டும்தான் இதை போகிறது. நார்மல் பர்சன் யாருனா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்வீஸ் பற்றின நாலேஜ் இல்லாமல் பேட்டரி பிரிக்கிறதோ, அது சர்வீஸ் பண்ணி போகிறதோ, இல்லை மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம நார்மலாக போகிற விஷயம் கிடையாது இது. ஸோ ஏதாச்சும் நீங்கள் லைன் மாற்றினீங்க அப்படின்னா பேட்டரி வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. பப்ளிக்கில் ஓட்டுற வண்டி என்ன கம்ப்ளைண்ட் வேணாலும் வரலாம். அதனால் பேட்டரி பற்றின நாலேஜ் இல்லாமல் யாரும் பேட்டரி பிரிக்காதீங்க. ஸோ ஒரு சில நண்பர்களாக தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து போடுறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம சர்வீஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மல்டிமீட்டர் தேவை. டெக்னீஷியனாக இருக்கிற எல்லாருக்கிட்டையும் மல்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க. சின்ன மல்டிமீட்ரு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லோ கலர் மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 தான் வரும். இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒரே வோல்டேஜ் தான் காமிக்கும். இந்த மல்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 வந்து வச்சுக்கலாம் இப்போ. ஸோ டிசி வோல்ட்டில் 20 வந்து வச்சுக்கோங்க. பேட்டரி பேக் உங்களுக்கு பிரிச்சிங்க அப்படின்னா ஓப்பனில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு செல்லாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் எல்லாமே அடிக்கிருப்பாங்க. அப்புறம் இந்த சைட்லேயும் இருக்கும், இப்படியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்சார் வந்து 16 சென்சார் இதில் இருக்கும். அதுக்கு அது மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். இப்போ நான் மல்டிமீட்டர் அங்கே வச்சிடுறேன். ஸோ நீங்கள் மல்டிமீட்டரில் வந்து வோல்டேஜ் பார்க்கலாம், எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணும்போது பாருங்கள். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சீரீஸில் வைக்கிறேன். அங்கே 3.28 வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சீரீஸ் 3.28, மூணாவது சீரீஸில் வைக்கிறேன், அதே 3.28 இருக்குது. நாலாவது சீரீஸ், அஞ்சாவது சீரீஸ் வைக்கிறேன், ஆறாவது சீரீஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது சீரீஸில் வைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.58 தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இதில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 3.28 இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.5758 அவ்வளோதான் இருக்குது. ஸோ இதில் டேமேஜான செல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோவில் இருக்கிற அந்த செல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. ஸோ மற்ற செல்லு எல்லாத்தையும் நம்ம செக் வந்து பண்ணிக்கலாம். 3.28 இருக்குது, 3.28 இருக்குது, 3.28, ஸோ இதில் இருக்க எல்லா செல்லும் செக் பண்ணணும். அந்த எல்லா செல்லும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீரீஸில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா செல்லு வந்து வீக்காக இருக்குது, அதாவது 2.5 தான் இருக்குது. ஸோ இந்த 16 செல்லில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செல்லு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இந்த ஒரு செல்லு மட்டும் தனியாக கைட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணி போட்டு பார்க்கலாம். அப்படி சார்ஜ் பண்ணி போட்டு ஒர்க் ஆச்சுன்னா யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி டெட் கண்டிஷன் போயிடுச்சு அப்படின்னும் போது நீங்கள் என்ன தான் சார்ஜ் பண்ணி போட்டாலுமே திருப்பி நீங்கள் பேட்டரி பேக் பண்ணி வண்டியில் ஓட்டும் போது திருப்பி அந்த செல்லு வந்து பார்த்திங்கன்னா லோ வோல்டேஜ் போகும். உங்களுக்கு லோ வோல்டேஜ் போச்சு அப்படின்னா பிஎம்எஸோட சென்சார் வோல்டேஜ் கம்மியாக இருக்குன்னு சென்ஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிடும். அவுட்புட் வந்து பேட்டரி வந்து கொடுக்காது, கட் பண்ணிடும். ஸோ அதனால் பேட்டரி பேக் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட் பண்ணும்போது ஆஃப் ஆகும். ஸோ கொஞ்சம் தூரம் போகும், உடனே ஆஃப் ஆகிடும். ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் போகும், ஆஃப் ஆகிடும். இல்லை சுத்தமாக பேட்டரி ஆனே ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வருது. இந்த மாதிரி செல்லு கம்ப்ளைண்ட் ஆனதுனால தான். ஸோ இப்போ எதற்காக நான் இந்த வீடியோ போடுறேன், இதை பற்றி நான் நிறைய வீடியோ வந்து போட்டேன். சர்வீஸ் பற்றி இதே கம்ப்ளைண்ட்டு நிறைய பேட்டரியில் இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோ வந்து போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இந்த ஒரு செல்லை வந்து கழட்டி இதுக்கு பதிலாக வேறு ஒரு செல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேட்டரி பேக் பழைய மாதிரி ஒர்க் ஆகும். பட் இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த செல்லு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது இல்லை. இது வந்து ஹீரோ கம்பெனியோட பேட்டரி. இது ஹீரோ கம்பெனியில் இந்த சைகர் அப்படின்ற பிராண்ட் பேட்டரி இது அவங்க யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ப்ரிஸ்மேட்டிக் செல் 30 AHல யூஸ் பண்ணுறதுனால இப்போ மார்க்கெட்டில் இந்த மாதிரி செல்ஸ் எல்லாமே கிடைக்கிறதில்ல. கம்பெனியில் மட்டும் தான் கிடைக்குது, அவங்க பேட்டரி பேக்கில் மட்டும்தான் இருக்குது இது. ஸோ புது செல் நிறைய இடத்துல தேடி பார்க்குறோம், தேடி பார்த்து கிடைக்கல. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இதேமாதிரி வேறு ஒரு கஸ்டமரோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி சேம் கம்ப்ளைண்ட் வந்து இருந்துச்சு. இப்போ இதில் ஒரு செல்லு போன மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா 4-5 செல்லு வந்து போயிட்டு இருந்துச்சு.
ஸோ அந்த செல்லு போன செல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த செல்லு எப்படி உப்பி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த பேட்டரி பேக்கில் 16 செல்லு இருக்கும். இந்த மாதிரி 16 செல்லு இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கஸ்டமர் பேட்டரி பேக்கில் 16 செல்லு இருக்கும். அந்த 16 செல்லில் கிட்டத்தட்ட ஒரு 6 செல்லு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெட் ஆகிடுச்சு. மீதி ஒரு 10 செல்லு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் நல்லா இருக்குது, ஓரளவு நல்லா இருக்குது, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செல்லு எல்லாமே நம்ம வந்து கழட்டி வச்சுருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெட்டான செல்லு. அந்த 16 செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போனது இது. ஸோ டெமோ காமிக்கு தேவையான வந்து எடுத்துன்னு வந்தேன் இது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ அதிலே வந்து நல்லா இருக்கிற செல் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து உப்பி இருக்காது. ஏன்னா இந்த பேட்டரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருஷம் கம்ப்ளீட்டான பேட்டரி பேக் அது. 2.5-3 வருஷம் கிட்டக்க வந்த பேட்டரி பேக் அது. செல்லோட லைஃப் சைக்கிள் அவ்வளோதான். இது யூஸ் பண்ணுறதை பொறுத்து 2.5 வருஷம் 3 வருஷம் தான் ஒரு பேட்டரி பேக் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ இதோட லைஃப் வந்து முடிஞ்சிடுச்சு, அது டெட் கண்டிஷன். ஸோ இது இந்த பேட்டரி பேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த Prismatic செல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு செல்லு போயிருக்கு. இந்த செல்லு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு புது செல் நமக்கு கிடைக்கல. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா பழைய பேட்டரி பேக்லேருந்து நல்லா இருக்கிற செல்லை ஒன்று எடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லை போட்டு ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது பண்ண அப்படின்னா பேட்டரி திருப்பி மற்ற செல்ஸு கம்ப்ளைண்ட் ஆகாத வரைக்கும், இல்லை இந்த செல்லு திருப்பி கம்ப்ளைண்ட் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன மைலேஜ் வந்துச்சோ என்ன வந்துச்சோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இந்த செல்லும் திருப்பி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, இல்லை இதில் வேறு ஏதாச்சும் செல்லு போயிடுச்சு அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. இது ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா பேட்டரி பேக் ஓடுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிக்கலாம். புது செல்லு கிடச்சிதுன்னா புது செல்லு மாற்றிக்கலாம். மாற்றினா அந்த புது செல்லில் கம்ப்ளைண்ட் வராது. ஆனால் மற்ற இருக்கிற 15 செல்லில் எப்போ வேணால் என்ன கம்ப்ளைண்ட்னா வரலாம். ஏன்னா ஒரு பேட்டரி பேக்கோட லைஃப் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேட்டரி பேக்கில் செல்ஸ் போகுது அப்படின்னும் போது 1 ரோ போனாலும் சரி, இல்லை 2 ரோ போனாலும் சரி, மற்ற இருக்கிற அந்த மீதி ரோ வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணால் கம்ப்ளைண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணுது, எல்லாமே ஒரே மாதிரி தான் ஓடி இருக்கும். ஸோ அதனால் ஒரு சீரிஸ் போகுது அப்படின்னும் போது பக்கத்தில் இருக்கிற சீரிஸ் எப்போ வேணால் போகலாம். அதுக்கப்புறம் நம்ம மாற்றுறோம் அப்படின்னும் போது யூஸ் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லக் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரி பேக் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். இது ஒரு பேட்டரியை சர்வீஸ் பண்ணுறது பேசிக்காக எந்த ஒரு மிஷினரி, எந்த ஒரு டூல்ஸ் எதுவுமே இல்லாமல் பேசிக்கான ஒரு முறையில் ஒரு சின்ன பேட்டரி இந்த மாதிரி பேட்டரி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த செல்லு கிடைக்காது. பழைய பேட்டரி பேக்கிலேருந்து ஓரளவு நல்லா இருக்கிற செல்லை நாங்கள் வந்து எடுத்து வச்சுருப்போம். இந்த மாதிரி ஏதாச்சும் கஸ்டமர் பேட்டரி வந்து மாற்றி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 10-15 செல்லு இருக்குது எங்கிட்ட இந்த மாதிரி. ஸோ அதுலேருந்து எடுத்து போட்டு தான் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஐடியா. ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. இது மட்டும்தான் சர்வீஸானு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. சர்வீஸில் இது ஒரு பேசிக்கான ஒரு 10% மட்டும்தான். ஒரு பேட்டரி பேக் சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா வெறும் 10% தான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேசிக்கான ஒரு விஷயம் இது. இதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்குது, டெக்னிக்கலாக நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ஐஆர் டெஸ்டிங் பண்ணணும், லோட் செக்கிங், ஒரு செல்லு நல்லா இருக்கா என்ன, எவ்வளோ லைஃப் சைக்கிள் இருக்குது, ஒரு செல்லில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளோ எம்ஏஹெச் பேலன்ஸ் இருக்குது, இது தாங்குமா தாங்காதா, யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்றத பார்த்து நிறைய மிஷினரிஸ் இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது, நிறைய செக் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நான் பேசிக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்படியும் பண்ணி செலவு இல்லாமல் ஒரு பேட்டரி வந்து ரெடி பண்ணி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்து இந்த பற்றின ஜென்ரல் நாலேஜ் இல்லாதவங்க யாரும் பண்ண வேணாம். பேட்டரி பற்றி ஓரளவு தெரிஞ்சவங்க மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.